நாட்டின் மொத்த விலை பணவீக்க விகிதம் கடந்த 5½ ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைந்து பணவாட்டம் என்ற நிலைக்கு சென்றிருக்கிறது. இதன் பின்னணியை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரப்படி ஜனவரி மாதத்திற்கான மொத்த விலை பணவீக்கம் -0.39% இருந்தது. அதாவது பணவீக்கம் என்ற நிலை மாறி பணவாட்டம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பிரிவுகளில் விலைவாசி உயர்ந்து வந்த போக்கு மாறி சரிவு நிலைக்கு திரும்பியதை இது குறிக்கிறது. பணவீக்க புள்ளி விவரம் இவ்வளவு குறைந்து எதிர்மறை அளவை எட்டியது கடந்த 5½ ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி பொருட்கள் மற்றும் எரிபொருள் விலை குறைந்தது பணவீக்க வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாகும். பணவீக்கம் குறைந்து பணவாட்டம் ஏற்பட்டிருப்பது பொதுவாக பார்க்கும்போது நாட்டின் பொருளாதாரத்திற்கு நல்லதே என்கின்றனர் நிபுணர்கள். டிஃப்ளேஷன் ஆகிறது நிச்சயமாக நல்ல விஷயம். ஏன்னா ஆர்பிஐக்கு முக்கியமான ஒரு கடமை இன்ஃப்ளேஷன் ரேட்டை அதிகமாக்காமல் ஒரு நிலையிலே நிறுத்தி வைக்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு குறிக்கோள்கள். அந்த விதத்தில் ஆர்பிஐ கடந்த ஒரு 6 மாதமாக ரொம்ப நிறைய முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை அதிகமாக்காமல் குறைச்சே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது மிகவும் பாராட்டத்தக்கது.